நீங்க போட்ட உதவிகளை ரொம்ப நன்றி guys. ஸ்வான்சன், குட் ஜாப். அப்பா அந்த ப்ரொபோசல் கண்டிப்பாக போடாப்ல. நம்ம கூட்டத்தில் நாம நம்புற ஒரு ஆள் நம்மளையே குள்ள துணிகிற ஒரு கொலைகாரனா மாறலான்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ நம்பிட்டு வைக்கல, இனிமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கூட நம்பக்கூடாது. பிரையன் இந்த வீக்கெண்ட் நல்லா போச்சா இல்லை நாசமாக போச்சான்னு தெரில. பட் அழகாக பிறந்த காரணத்தினால அனைத்து பெண்மணிகளும் ஐயமாக தான் பார்த்தாங்க. அதனால அடுத்த 6 மாதத்துக்கு வீட்டு வெளியே வர மாட்டேன், கத்துருவேன். இலஸ்டிவி கவலைப்படாத, அழகனு இருந்தால் தான் அதை பற்றி கவலைப்படணும். உனக்காக எப்பவுமே உன் கூட இருந்தா நீ இதுவும் பேசுவ இன்னும் பேசுவ. டேய் என்னடா சண்டையில் இருக்கோம், 5 நிமிஷத்துக்கு பேசக்கூடாது. ஹாய் டயனா. ஓ ஹாய் லூவிஸ். உனக்கு இப்போ ஓகே தானே? எனக்கு தெரிஞ்சு நீ நல்லா தான் இருக்கேன்னு தோணுது. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. 15 வருஷம் ஒரு ஆள் கூட வேலை பார்த்துட்டு திடீர்னு அவரோட சுயரூபம் தெரிய வரும்போது நீ என்ன நினைப்ப? ஓ எனக்கு புரியுது, சாரி. ஓகே, நீ இப்போ என்ன பண்ண போற? உன் ஆங்கர் வேலையை நீ தனியாகவே பார்த்துக்க போறியா? ஆமாம், எனக்கு வேறு வழி இல்லை. டயனா, நீ ரொம்ப சந்தோஷமா சொல்கிற போல. நீ எங்கள் அம்மா மாதிரியே பேசுகிற. அவங்க தான் நான் தனியாக பண்ண போகிற இந்த பாட்காஸ்ட்டுக்கு இந்த ப்ளவுஸை வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களா? சாரி, எனக்கு புரியலை. இதில் என்ன புரியலை? அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நீ தனியாக ஆங்கர் பண்ண போற. அது எப்படி அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்? அட, இப்போ இங்கிறது நான் போய் ஆகணும். பீட்டர் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆமாம், வெயிட் பண்ணுவான். ஓ இரு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். இல்லை டயானா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாம அப்புறம் பேசலாமே. நெல்லு, நான் விட்டாதானே நீ போவ? என்ன கொடுமை இது. கடவுளே, இது நீதானா? அந்த கொலைகாரன் நீதானா? கொலைகாரன் இல்லை, கொலைகாரி லூவிஸ். நீ சீக்கிரம் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு ஹாய் சொல்லிடு. எனக்கு இது மட்டும் புரியல. நான் எதுக்காக எல்லாத்தையும் ஈஸியாக அட்டாச் ஆயிடுறேன்? சரி டயானா, உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் ஜேம்ஸ் வூட்ஸும் ஒரு ப்ரெஸ் மீட்ல தான் ஒன்னா சந்திச்சுக்கிட்டோம். எங்க பிரைவசிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனால நாங்க ஒன்னா இருக்கிறது எந்த மீடியாவுக்கும் தெரியாது. என்னோட வாழ்க்கையோட முக்கியமான நாட்கள் அதெல்லாம். அப்படியே மாதங்கள் போக என்னோட வயசு 40 ஆயிடுச்சு. கேரகம் அப்ப பிடிச்சது சூன்யம். அடி மேல அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது எதுவுமே தற்செயலா நடக்கல. ஏன்னா டாம் என்னோட வேலைக்கு வேட்டு வைக்கிறதுக்காகவே இன்னொரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தான். இதுல சோகம் என்னன்னா, அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அடுத்த 3 வாரத்துல எனக்கு வர வேண்டிய மரியாதை எல்லாம் அவளுக்கு போயிடுச்சு. அதே நேரத்துல ஜேம்ஸ் வூட்ஸும் என்னை விட்டு போயிட்டான். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இல்ல அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் பாசு. இவருக்கு பதில் இவர். என் கரியரும் காதல் வாழ்க்கையும் நாசமாக போகிறது என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அந்த நேரத்தில் தான் பிரசிலான்னு ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு வந்திருந்தா. அவளுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லாமல் என்கிட்டையும் அவள் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டா. இதை நான் பயன்படுத்திக்கலான்னு நினச்சேன். அவளுக்கு காசு கொடுத்து அந்த ஜேம்ஸ் விட்டு தன்னோட வலையில் விழ வைக்க சொன்னேன். அவளும் செஞ்சா. ரொம்ப அழகான பொண்ணு பிரசிலா. நான் என்ன வேலை செய்ய விரும்புகிறோம் அதை செய்வா. ஜேம்ஸ் விட்டையும் செய்ய வைப்பா. நான் தான் அவளை கல்யாணம் பண்ணி இயேசுவோட குழந்தைன்னு நம்ப வைக்க சொன்னேன். எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தாதான். பாவம் பிரசிலா, இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. என்னோட உண்மையான இன்டென்ஷன் தெரியாமல் பாவம் அப்பாவையுமே நடிச்சுக்கிட்டு இருந்தா. நான் ஜேம்ஸ் விட்ட கொண்டு அந்த பழைய டாம் டக்கர் மேலே போட்டுருவேன். இது எதுவுமே பிரசிலாக்கு தெரியாது. என் வாழ்க்கையை அழிச்சு அந்த 2 வரையும் சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். ஓகே, ஆனால் எதுக்கு எல்லாரையும் கொன்ன? தலையெழுத்து யாரதான் சும்மா விட்டுச்சு. ஜேம்ஸ் விட்ட கொள்றதுக்காக தான் அந்த கண்ணை மறைச்சி வச்சேன். யாருக்குமே தெரியாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி டாமோட பேக்கில் அதை போட்டுருவேன். அவ்வளோதான். ஜேம்ஸ் விட் செத்துருவான், டாம் ஜெயிலுக்கு போயிடுவான். ஈஸியான வேலை. ஆனால் ஸ்டிஃபன் அந்த வேலையில் மாட்டிக்கிட்டா. இந்த சேரில் உட்காந்து குண்டடி வாங்கிக்கிட்டா. நான் பண்ண தப்ப நான் தான் சரி பண்ணணும். ஸோ பிளான் பியை போட ஆரம்பித்தேன். கரெக்டாக அந்த நேரத்தில் கரண்ட் கட்டாச்சு. அந்த டைனிங் டேபிளில் இருந்த கத்தி எடுத்து அவன் முதுகில் குத்திட்டேன். ஆனால் ஜோ இதுலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை நோட்ட விட ஆரம்பித்தான். நான் அங்கேருந்து எஸ் ஆக முடிவு பண்ணேன். அதனால் டாமை ஒரு ரூமில் மாட்டி விட்டு அந்த இடத்துக்கு திரும்ப கத்தி எடுக்க போனேன். ஆனால் தெரியாதனமாக பிரசிலா கண் முழிச்சுட்டான். அவன் பண்ண தப்பே அதுதான்.
அவளுக்கு நான் தான் அந்த கொலைகாரன் தெரிஞ்சிருச்சு. அதனால் இவளை சும்மா விட்டா நமக்கு தாவத்துன்னு அவளையும் கொண்டுட்டேன். பாவம் என்ன பண்ணுறது, டாமோட ரூமில் அவளை மறைச்சிட்டு அப்படியே அந்த கத்தி டாமோட பெட்டியில் வைக்கலாம் போகும்போது யூரில் என்னை பார்த்துட்டா. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. அப்படியே அவளையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. நான் கத்தி அங்கேயே விட்டு போகிற தவிர வேறு வழி தரல எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லோரும் அதுக்குள்ளே வந்துடுவீங்க. நான் ரொம்ப நேரம் அங்கேயே இருக்க முடியாது. அதனால் நான் கத்தியிலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். யாரும் பார்க்காத நேரம் கூட்டத்தோட கூட்டமாக நானும் அங்கே வந்துட்டேன். எனக்கு என்னென்னா டாமு மாட்டி கூட இன்னும் நேரம் இருக்குன்னு தோணுச்சு. அந்த எண்ணத்தில் இடி விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. டேவிட் பால்கனிக்கு போலீஸை கூப்பிட்றேன்னு போனான். நான் என்ன பண்ணுறது, எல்லோரும் என்கிட்டயே வந்து சாகுறாங்க. பீட்டர் வந்து டேவிட் ஆளுகிட்டே தூக்கி பிடிச்சிக்கான்னு ஒரு மட்டமான டாபிக் எடுத்து எல்லாரையும் பேச வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் ஜேம்ஸோட சைமா ஒரு இதை எடுத்துகிட்டு டேவிட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். பாவம் பிள்ளை என்னத்த சொல்ல, அடி வாங்கி செத்தான். அந்த அவட டாமோட பெட்டுக்கடியில் வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்தேன். எல்லாம் குழப்பத்தில் இருந்ததுனால அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் லேட்டாக வந்ததை நீங்கள் யாரும் கவனிக்கவும் இல்லை. மற்றதெல்லாம் உனக்கே தெரியுமே, என் திட்டப்படி டாம் மாட்டிக்கிட்டான். கதை எப்படி இருந்துச்சு லூயிஸ்? அட கடவுளே, ஹே இரு, கணக்கில் ஒரு பாடி குறையுதே. ஸ்டெஃப்னியோட பாடியை நீ என்ன பண்ண? எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அது மட்டும்தான். இது ஒன்று. அதை விடு, இப்போ எல்லாமே என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சனால எல்லாரும் மாதிரி நீயும் சாக போகிற. லூயிஸ், சாவி இல்லாமல் கார் தொடக்கவே முடியாது. பைத்தியக்காரி, சீக்கிரமா. பீட்டர், நானும் லூயிஸும் வெளியில் கொஞ்சம் போய் காற்று வாங்கிட்டு வரலாம்னு இருக்கோம். என்ன சொல்கிற லூயிஸ்? ஏதோ சொன்னு புல்லட்டை இறக்கிடுவேன். நீங்கள் எப்படியோ போங்க, சாவி விட்டா கிளம்பிடுவேன். சாவி தானே பீட்டர், இதோ வாங்கிக்க. என் முதுகுக்கு பின்னாடி கன் வைக்கிற மாதிரி பேசாத. பேசுறதுக்கு நேரம் இல்லை, காரில் படுக்கணும். சாவி கொடு. பீட்டர், நம்ம கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. நான் வழக்கத்துக்கு மாற வித்தியாசமாக நடந்துக்கிறத கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க. ஏன்னா நான் ஆபத்தில் இருக்கேன். உனக்கு வேணுமா? கண்டிப்பாக வேணுமா பீட்? என்ன இருக்கு இவ பீட்டுன்னு கூப்பிட்றா? கல்யாணம் 15 வருஷத்துல இப்படி கூப்பிட்டதே கிடையாது. சரி, இப்போ யோசிக்கிறது முக்கியமா இல்லை காரில் போய் இளையராஜா பாட்டுக்கிறது முக்கியமா? பாய். என்னம்மா, போகலாமா? கதையை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு சாக போகிற ஒரே ஆள் நீ தான் லூயிஸ். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அடுத்த 6 மணி நேரத்துக்கு நீ தான் தலைப்பு செய்தியே. மேலே போயிட்டு ஜேம்ஸ் விட்ட நான் கேட்டதா சொல்லு. வேணாம் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன். என்னை சுற்றாத. நான் இதை பற்றி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். என்னை நம்பு. சொல்லணும்னு நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ தான் உயிரோடு இருக்க மாட்டியே. ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் ரொம்ப நன்றி. அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருவேனா? என் அம்மாவை நான் தான்டா கொள்ளுவேன்.